ஹாய் மில்ரேஜ். உலகம் முழுக்க நடந்த சில முக்கியமான விஷயங்கள் தான் இங்க பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல காசாவுல மக்கள் ரொம்ப பசியிலும் பட்டியலும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐநா சொல்லியிருக்கு. அங்க மனிதாபிமான உதவிகள் போய் சேரவே இல்லை. இந்த நிலையை பார்த்து இஸ்ரேல் ராணுவம் காசா சிட்டி உட்பட சில பகுதிகளில் தற்காலிகமா போர் நிறுத்தம் செய்யறதா அறிவிச்சிருக்கு. இது அங்க உதவி பொருட்கள் போய் சேர உதவும் சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. எந்த பொருளையும் அப்பாவி மக்கள் தான் அதிகமா கஷ்டப்பட்டு வராங்கிறது இந்த செய்தியில நமக்கு நல்ல தெளிவா புரியுது. அடுத்த கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில எல்லா பிரச்சனை இருந்துச்சு. 4 நாளா இது ஒரு பதட்டமான சூழல் உருவாக்கி இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயமா அமெரிக்கா இதுல தலையிட்டதுனால இப்ப 2 நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க. சண்டையை பேசி தீர்க்கிறது தான் எப்பவுமே நல்லது. மூணாவது டென்வர் விமான நிலையத்துல ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் கிளம்ப தயாராக இருந்துச்சு. அப்போ திடீர்னு அதோடைய சக்கரத்துல கோளாறாகி புகை வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே எல்லா பயணிகளையும் பாதுகாப்பா வெளியேற்றிட்டாங்க. பாருங்க, சில நொடிகள்ல ஒரு பெரிய விபத்து தடுக்கப்பட்டிருக்கு. பயணிகளுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் நமக்கு நல்ல பாடத்தை கத்து தருது. நாலாவதா துருக்கியில ஃபர்சா பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில பயங்கரமான காட்டுத்தீ பரவுது. அங்க இருந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாத்திட்டாங்க. இது உலகம் முழுக்க காலநிலை மாற்றத்தால வர ஒரு பெரிய பிரச்சனை தான். கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கிறதுனால இப்படி காட்டுத்தீ சம்பவங்கள் நடக்குது. இயற்கை பாதுகாக்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற முக்கியமான பொறுப்பு. இந்த கொடுக்கப்பட்ட செய்திகளை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.